10 வருஷமா ஆட்சியில் இருந்த மோடி தமிழனுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டா எதுக்கும் பதில் இல்லாம கச்சத்தீவு பிரச்சனை பேச வந்துட்டார். கச்சத்தீவு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், 50 வருஷம் போராடிட்டு இருக்கிறோம். 10 வருஷமா ஆட்சி இருந்த நீ கச்சத்தீவை இலங்கைக்காரன் புடுங்காம என்ன பண்ணிட்டு இருந்தானே மீனா கேட்பானா மாட்டானா? 10 வருஷமா ஆட்சி இருந்த நீ ராணுவ பார்க்க போறேன், தீபாவளிக்கு ராணுவ தீபாவளி கொண்டாட போறேன், ராணுவ டிரெஸ் மாற்றுறது, அவங்க மாதிரி துப்பாக்கி தூக்கிக்கிறது, விமானத்துல போறது, எல்லா நாடகமும் நடிச்ச நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்க தெரியாதா? இலங்கை அதிபரை கட்டி பிடிச்சு உருடுறது, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கிறது, அப்பெல்லாம் கச்சத்தீவை பத்தி பேச தெரியாதா? இலங்கைக்காரனுக்கு சோத்துக்கு வழி இல்ல, பாலுக்கு வழி இல்ல, தண்ணிக்கு வழி இல்ல, 20,000 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்திய அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல, கச்சத்தீவு எனக்கு குடுறா, அப்பதான்டா உனக்கு நான் உதவி பண்ணுவேன் சொல்லி இருந்தா கச்சத்தீவு கொடுத்திருப்பான்ல. கச்சத்தீவு தமிழனுடைய நிலம், அதனால அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு. 10 வருஷமா ஆட்சியில் இருந்தப்ப ஒண்ணும் முடிஞ்சாலும் இன்னைக்கு வந்து கச்சத்தீவை பத்தி பேசுறானுங்கன்னா தமிழ்நாட்டுல அவன் எதை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியாதுன்னு சொல்லிதான் பிரச்சனையை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க, பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பல தேர்தல் நடந்திருக்குது. இந்த தேர்தல் மட்டும் வித்தியாசமான தேர்தல். என்னன்னா இது யாரு முதலமைச்சர் யாரு பிரதமர் முடியும் என்ற தேர்தல் அல்ல, மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல், பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல், பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்படுவதற்கான தேர்தல். பிஜேபி யார் கூட்டணி வச்சாலும் அது தமிழகத்துக்காக அவங்க செய்யக்கூடிய துரோகம். தனியா கூட்டணி வைங்க, தனியா நில்லுங்க. ஒரு வடநாட்டான் கட்சியோட உங்களுக்கு என்ன கூட்டு? வடநாட்டான் தான் தலைவனா? உங்களுக்கு தமிழ்நாட்டு தலைவன் இல்லையா? நீ தலைவன் தமிழ்நாட்டில் நிக்க முடியாதா? தமிழ்நாட்டை வஞ்சித்த, தமிழனை வஞ்சித்த, தமிழ் மொழியை நாசப்படுத்திய ஒரு பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும் அது விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை, ஒரு தற்கொலை முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை நீங்க விரட்டி அடிக்கணும், அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காம செய்யணும். இந்த 10 வருஷத்துல நமக்கு வரி மேல வரி போட்டு நம்மளை நாசம் பண்ணதான் நரேந்திர மோடியின் ஒற்றை சாதனை. இன்றைக்கு நாம் இட்லி சாப்பிடுறோம்னா ஹோட்டல்ல அதுக்கும் வரி, சட்டனிக்கும் வரி போட்டதுதான் நரேந்திர மோடியின் ஒற்றை சாதனை. உலகத்துல பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், எந்த நாட்டிலையுமே ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வரி போட்டதில்லை. சோத்துக்கு வரி போட்ட ஒற்றை ஆட்சி நரேந்திர மோடியின் ஆட்சி. இந்த நரேந்திர மோடியின் ஆட்சி இதற்கு மேலும் தொடரும்னா நாம நிம்மதியா வாழ முடியாது. 10 வருஷம் நல்லதாக நமக்கு எதுவும் செய்யவும் இல்லை. மக்களை எல்லாம் இந்து முஸ்லீம்னு பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத அரசியலை செஞ்சிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணக்கூடியவன் ஒற்றுமையை தான் பேசுவானே ஒழிய பிரிவினையை பேச மாட்டான். நல்லது பண்றவன் சமத்துவம் தான் பேசுவானே ஒழிய பிரிவினையை பேச மாட்டான். ஆனால் இந்த கும்பல் என்ன செய்யுதுன்னா நம்மளை எல்லாம் இந்துங்குது, முஸ்லீம்ங்குது, கிறிஸ்தவன்னு சொல்லுது, ஒரு மதத்தை இன்னொரு மதத்தோட சண்டை போட சொல்லுது, முஸ்லீம்களை அடிக்க சொல்லுது, கொலை பண்ண சொல்லுது, பெண்களை சித்திரவதை பண்ண சொல்லுது.